வணக்கம் நண்பர்களே. இன்றைய முதல் பயணி பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். பேசஞ்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கேட் 6 உபேர் பி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏர்போர்ட்டில். ஏகப்பட்ட காரு, கிட்டத்தட்ட 100 காருக்கு மேலே வெயிட்டிங் நின்றுட்டே இருந்தது. நான் ஒரு 1:30 மணிக்கு வந்தேன் ஏர்போர்ட்டு. இப்போ மணி 2:40. 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி இப்போ தான் ஒரு பயணம் மிரேலிஸ் கிடச்சிது. 39 ரியாஸ். சூப்பர். 1 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு 10 ரியாஸ் எக்ஸ்ட்ரா. நார்மலாக 25-30 கிடைக்கும். 25, 26, 30 வரும். 39. ஓகே. வணக்கம் நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக ஃப்ளோரிஸ்டா பார்க்கு வந்தேன். என் நண்பருக்கு பிறந்தநாள், அதனால் அவரை வாழ்த்திட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து முதல் முறையாக ஃப்ளோரிஸ்டா வந்தேன். ஆனால் அட்டகாசமாக இருக்குது. நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணிவிட்டு லன்ச் முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். நேற்றுக்கு அதிகமாக நான் ஒர்க் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு ஃப்ரெண்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃப்ளோரிஸ்டா போயிருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு முடிச்சிட்டேன். அதிகமாக ஒர்க் பண்ணல நேற்றுக்கு. ஆஃப்டர்நூன் ஏர்போர்ட் போயிருந்தேன். இன்னும் நேற்றுக்கு சரியான பயணங்கள் அமையல. நான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை, ஆனால் பயணம் சரியாக எனக்கு செட் ஆகலை. நேற்றுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் கிடச்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 39 ரியாஸ் ஏர்போர்ட்லேருந்து மிரேலிஸ்க்கு. ஆனால் 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த 39 ரியாஸுங்கிறது வேல்யூ கிடையாது. நமக்கு அதிகமாக வெயிட் பண்ணவே கூடாது. பயணம் டக்குன்னு கிடச்சிட்டே இருந்தது. நம்ம அப்படியே பயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அது யூஸாக இருக்கும். சரி, எனிவே ஒரு நாள் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு நாள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சிறப்பாக தயார் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் சரி, நமக்கு ஃபுட்டு ஃபஸ்ட்டு, அதர்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ அதனால் முதல்ல ஃபுட்டை தயார் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதிகமாக சம்பாதிப்போம், ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் இது வரைக்கும் நானாக வேலை செய்யாமல் இருந்து வருமானம் சம்பாதிக்காமல் இருந்தேன் ஒழிய வாய்ப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைவே இல்லை. பேரை பொறுத்த வரைக்கும் 99 பொறுத்த வரைக்கும் அது நிறைய வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஓகேன்னா ஓட்டலாம், அவ்வளோதான். வாய்ப்பு அதில் குறை சொல்லவே முடியாது. நிறைய சான்ஸ் வரும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த பயணத்தை மட்டும் நம்ம பண்ணுறோம். அவ்வளோ அவங்க பயண கோரிக்கை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் கோரிக்கை.
நமக்கு அது செட்டாக ரொம்ப தூரமாக இருக்கும், ஆபத்தான பகுதியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். எனிவே இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்கிறதுக்காக இறைவனை பிரார்த்திச்சுக்குவோம். வழக்கம் போல் போர்ட்டுகீஸ் நண்பர்களை உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன். வெல்கம் டு உபேர் கம்ஃபர்ட்.